அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கு கொலையாளிகளின் 3 மாத செல்போன் அழைப்புகளின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை அந்த செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இதில் இன்னும் எத்தனை பேர் பின்னணியில் இருக்கிறார்கள், அதற்கான உண்மையான காரணம் என்ன என்பது தொடர்பான அந்த கோணத்தில் தான் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக 4 பேரை காவலில் வைத்து விசாரித்து வரக்கூடிய நிலையில இந்த கொலையாளிகள் பயன்படுத்திய சிம் கார்டுகள், சிம் எண்கள், எத்தனை செல்போன்கள் பயன்படுத்தினார்கள், அதில் என்னென்ன சிம் கார்டுகள் பயன்படுத்தப்பட்டது என்று ஏற்கனவே அந்த சிம் எண்களை எல்லாம் கைப்பற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக ஆற்றில் வீசப்பட்ட செல்போன்களை கைப்பற்றிய நிலையில் அதில் இருக்கக்கூடிய IMEI நம்பர் மூலமாக அந்த போனில் எத்தனை சிம் கார்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள். அந்த சிம் எண்ணை வைத்து அந்தந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு காவல்துறை மூலமாக ஒரு கடிதம் அனுப்பப்பட்டு அந்த சிம் எண்களில் பயன்படுத்தப்பட்ட அல்லது அதற்கு வந்த அழைப்புகள் என கடந்த ஒரு 3 மாத கால கால் ஹிஸ்டரி அழைப்புகளை தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மூலமாக பெற்றிருக்கிறார். அதன்படி ஒவ்வொரு கொலையாளிகளும் பயன்படுத்திய இந்த செல்போன்களில் இருந்து யாரெல்லாம் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள், அவர்களை எல்லாமே ஊராக அழைத்து இந்த விசாரணை தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த காவலில் இருக்கக்கூடிய அருள் இந்த வழக்குல முக்கியமான ஒரு குற்றவாளியாக பார்க்கப்படுவது வழக்கறிஞர் அருள். இந்த அருள் கடந்த 3 மாதமாக யாரிடமெல்லாம் பேசினார் என்பது தொடர்பாக ஒவ்வொருவராக அந்த செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு எதற்காக அருளிடம் பேசினார்கள் என்பது குறித்த விவரங்களை தெரிந்து கொண்டதோடு அவர்கள் இருக்கும் இடத்தையும் அறிந்து கொண்டு அவர்களை நேரில் வரவழைத்து இந்த விசாரணையை காவல்துறை தொடங்கி இருக்கிறது. அவர்களில் யாரும் அருளுக்கு தொடர்பில் இருக்கக்கூடிய அல்லது இந்த கொலை குறித்து ஏற்கனவே தெரிந்த நபர்களாக இருப்பார்களா, அல்லது இது அவருக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு நபர்களாக இருப்பார்களா, இதில் எதுவும் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் இந்த விசாரணை நடப்பதாகவும், இப்படி ஒவ்வொரு கொலையாளிகள் பயன்படுத்திய செல்போன் எண்களுக்கு வந்த அந்த 3 மாத அழைப்புகளின் அடிப்படையில் இந்த விசாரணையை தொடங்கி இருப்பதாக காவல்துறை தரப்புல கூறப்படுகிறது.